Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, கல்யாணம் பற்றி நினச்சோன்னு சொல்லக்குள்ளேயே ஒரு ஞாபகம் வருது. நான் சின்ன பையனா பட்டம் வாங்கி அப்போ தான் வருஷம், ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சமையாரா நம்ம லூயி ஃபாதர் இருக்கிற மாதிரி ஒரு பங்கில் இருந்தேன். நல்ல மக்கள், அன்பான மக்கள், உங்களை மாதிரியே பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு கிளை பங்கு இருக்கும், தூரத்தில் ஒரு கிளை பங்கு பட்டிக்கு. அது கொஞ்சம் பஸ் வசதி எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம், அந்த ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணக்குள்ள ஃபாதர் சொல்லிட்டாரு, 6:30 மணிக்கு வந்தால் நான் கல்யாணம் தாலி மந்திரிப்பேன், அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு சாமியாரை பார்த்து 10 மணிக்கு கல்யாணம் வச்சுக்கிங்க அப்படின்ட்டாரு. அவங்க கொஞ்சம் ஏழைங்க, அதனால் தனியாக சாமியார் பார்த்து பிடிச்சி 10 மணிக்கு கல்யாணம் வச்சு மதியானம் பிரியாணி போட்டு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை. அதனால் 6:30 மணிக்கு வச்சு டிஃபன், இட்லி, சட்னி, சாம்பார் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் கரெக்டாக 6 மணிக்கு மாப்பிள்ளை வந்துட்டார். 6:20க்கு வந்தார். 6:25க்கு அவசரமாக விறுவிறுத்து மேக்கப்லாம் அப்படி இப்போ லைட்டாக வடிய பொண்ணு வந்துச்சு, நின்றுச்சு. இதே மாதிரி பிரசங்கம் முடிச்சிட்ட பிற்பாடு தாலி மந்திரிக்கிறதுக்கு சடங்கு நடத்துவாங்கல்ல, சாட்சியை கூப்பிட்டுனாங்க. 2 பேர் சாட்சி வந்தாங்க, பொண்ணுக்கு 2 சாட்சி, மாப்பிள்ளைக்கு 2 சாட்சி நின்னாங்க. பொண்ணுந்தாங்க. தாலி எங்கப்பா? தாலியை காணோம். என்னடா அது தாலியை காணுவேன்றாங்கன்னு தேடுறாங்க. அப்பதான் ஒருத்தன் 2,000 காய விட்டு நோண்டுறான். இங்க வச்சேன் தெரியலையே. தாய்மாமனை கேளு, தாய்மாமா எங்க யாரு? அவர் உப்பா கலரிட்டு இருக்கிறாரு, அங்க ஓடி போய் தேடிடுற. அப்புறம் தான் ஒன்று சொன்னான், ஃபாதர் நாங்கள் அவசரத்தில் ஒரே ஒரு டவுன் பஸ் தான் ஃபாதர், 6 மணிக்கு, அதை பிடிச்சா தான் நேராக 6:30க்கு வர முடியும், எல்லாரும் திப்புன்னு வந்துட்டோம், வீட்டிலே விட்டோம், போய் எடுத்து வந்துடுறோம், இப்போ டிவி ஷூட்டில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கிளம்புறான். பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிச்சு, என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் இந்த பொண்ணு சிரிக்குதே அப்படின்ட்டு. என்ன ஃபாதர் அப்படின்னுச்சு. தாலியை காணுமான்னாங்க. என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னுச்சு. வாண்டக்குதா? எங்கே இருக்குதுற? இடுப்பில் சொறி வச்சுக்கிறேன் அப்படின்னுச்சு. இடுப்பில் சொறி வச்சுக்கிறேன். எல்லாரும் அம்பாரா அலறி போய் தேடுறாங்க. இடுப்பில் சொறி வச்சுக்கிற குடும்பம் எடுத்து கொடுத்துச்சு. அதாவது கல்யாணம் பிடிச்சிருச்சு. ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடக்குள்ள, ஏம்மா ஆளு இடுப்பில் சொறி வச்சுக்கிட்டு எங்கள் எல்லாத்தையும் இப்படி அல்லாட விட்டுட்டியம்மா அப்படின்னு. இல்லை ஃபாதர், எங்கள் வீடு சின்ன வீடு, மாப்பிள்ளை வீடு தஞ்சாவூர்லேருந்து எங்கள் வீட்டில் தான் தூங்கினாங்க. எல்லாரும் ஒரே வீட்டில் 10 பேர் 15 பேர் படுத்துக்கிட்டோம். அதெல்லாம் கிளம்புக்குள்ள மட்டை வச்சு ஜடை பின்னாங்க. எல்லாம் பஸ் வந்துருச்சுன்னு எல்லாரும் குடுக்குன்னு ஓடிட்டாங்க. கடைசியில் பார்த்தா நான் மட்டும் தான் இருந்தேன். சரி, அப்படி திரும்பி பார்த்தா தாலி எங்கே இருந்துச்சு? நம்ம தாலியாச்சே, நாம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி, இங்கே வந்து யார்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு அது சொன்னிச்சு விவரமா. அங்கேயே கண்டுக்காம போனானுங்க, இங்கே எவனா எடுத்து போயிட்டானுங்கன்னு நான் என்ன பண்ணுறது? அதனால் நம்ம தாலி நாமளே பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு சொன்னோம் ஃபாதர் அப்படி இருந்துச்சு. தப்பா ஃபாதர் அப்படி இருந்துச்சு. இது தப்புங்களா அப்படின்னுச்சு. எதுக்கு சொல்ற அப்படின்னா, கல்யாணன்றது கிறிஸ்துவ கல்யாணன்றது 2 பேர் பண்ணிக்கிறது கிடையாது, 2 பேர் பண்றது கிடையாது. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் 3 பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ கல்யாணத்துல மட்டும்தான் அந்த அதிசயம். கணவன், மனைவி, கடவுள். 3 get married. 3 பேர் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரு, கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறான். தாலி கட்டுறது யார் சத்தியமா? யார் சாட்சியா? ரிஜிஸ்டார் சாட்சியாவா? அல்லது இப்போ அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட வேண்டிய சாட்சியாவா? சாமி சாட்சியா? இறை சாட்சியா? இறப்பை தவிர வேறு எதுவுமே பிரிக்க கூடாது என்று ஆணையிட்ட ஆண்டவரின் பெயரால் தாலி கட்டுறோம். ஆகவே தான் கிறிஸ்து திருமணத்திற்கு அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு மாண்பு, அவ்வளவு மேன்மை. உலகத்திலேயே மிக குறைந்த அளவில் டிவோர்ஸ் வாங்குற ஒரே மதம் கிறிஸ்துவ மதம் தான் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது கடவுளின் முத்திரை. போஸ்ட் ஆபீஸ்ல போடுற முத்திரைக்கு எவ்வளவு பாதுகாப்புன்னா, கடவுள் போடுற முத்திரைக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நமக்கு பொறுப்பு. இந்த பொண்ணை போல பணமரத்துப்பட்டி பொண்ணை போல பத்திரமா, விவேகமா, ஞானமா, அன்பா, அக்கறையா, பாசமா, நேசமா பத்திரம் வச்சுக்கணும். இன்றைக்கு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்றோம். அவர் என்ன எடுக்கிறாரோ அந்த முடிவு தான். நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான். இன்று
அந்த பாசமோடு நெஞ்சம் உருக ஒன்றி வாழ்ந்த அந்த உன்னதமான நல்ல வாழ்க்கைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு அழகான ஒன்று. ஒரு தடவை போப் பத்தாம் பத்திநாதர் போப்பான பிற்பாடு மேடையிலேருந்து கீழே இறங்குறாரு. தலையில கிரீடம், காலில் தங்க செருப்பு, பட்டாடை உடுத்திருக்கிறாங்க. கையில வந்து போப்பாண்டவர் முத்திரை இருக்குது. அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் பாரு போப்பாண்டவர் ஆகிட்டேன்னு காமிச்சாராம். அவங்க மோதிரத்தை காமிச்சு, இந்த மோதிரம் இல்லைன்னா அந்த மோதிரம் வராது சாமி அப்படின்னாங்களாம். இந்த கல்யாண மோதிரம் இல்லைன்னா அவன் போப்பாண்டவர் மோதிரத்துக்கு மதிப்பே கிடையாது, வந்திருக்காதுன்னாராம். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. குருக்களை, கன்னியர்களை, திருத்தந்தையரை உருவாக்கி தருவது எது? குடும்பங்கள் தேவ அழைத்தலின் விளைநிலங்கள், தேவ அழைத்தல் விளைகின்ற விளைநிலங்கள். இங்கே நடப்படுகிற நாற்றுக்கள் நாளை திருச்சபையை காட்டி காக்கிற குருக்களாக, கன்னியராக, ஆயர்களாக, பேராயர்களாக, கருதினாள்மார்களாக, திருத்தந்தையர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் ஒரு குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒன்று, ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்கு நல்லா இருக்கும். அன்பியங்களாக பிரிக்கப்படுகின்ற குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாழும்போது குடும்பம் பங்கே ஒரு குடும்பமாக மாறும். நான் ஒரு 4 பாயிண்ட் குடும்பத்தை பற்றி சொல்லி என்னுடைய மறைவுரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாவது, அக்கறை காட்ட வேண்டும். நிறைய சமயத்தில் நாம எல்லாருமே அன்பான மனிதர்கள் தான், நல்ல மனிதர்கள். யாராவது கெட்டவங்க இருக்காங்களேங்க? நான் கெட்டவன் கை தூக்க பார்க்கலாம், யாரும் தூக்க மாட்டோம். எல்லாரும் அன்பானவர்கள். யாருடைய இதயத்திலாவது ஈரம் இல்லாமல் இருக்குதா? எல்லாருக்கும் மனசுல ஈரக்குது. ஐயோ பாவம், ஐயோ சாரி, சரி ஏதாவது செய்யலாமா நினைக்கிற நல்ல மனசு இருக்குது. என்ன குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா, மனதிற்குள்ளாக இருக்கிற அன்பை ஊட்டி வைக்கிறமே ஒழிய அதை திறந்து வைத்து எல்லாரும் கொடுப்பது கிடையாது. அந்த அன்பை அழகான முறையில் வெளிப்படுத்த வேண்டும். கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பாசமாய், நேசமாய், ஒரு தொடுதலோடு, ஒரு ஸ்பரிசத்தோடு அவள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அதுதான் முக்கியம். அன்பை காட்டணும். ஒரு கணவரை நான் ஒரு வீட்டில் போய் ஒரு கணவன் ஒருத்தர் இருந்தார், ஒரு வாத்தியார். அவருக்கு மொதல் வெள்ளிக்கிழமை நன்மை கொண்டு போகும்போது அந்த அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. 13 வருஷமா பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. 1க்கு 2 கூட பெட்லேயே தான் போவாங்க. எல்லாத்தையும் வேலைக்காரங்க வைக்காம வாத்தியாரே செய்வார். அவங்க வீட்டில் குழந்தைங்க இல்லை, அவரே செய்வார். வாரி வழிச்சு தொடச்சி இடைச்சி எல்லாம் அவரே பண்ணுவார். நான் நன்மை கொடுத்துட்டு சார்ட்ட நடந்து வீட்டு விட்டு வெளியே வரும்போது கேட்டேன், கஷ்டமா இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 13 வருஷம் எந்த ஒரு பயனுமே இல்லாம, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம இவ்வளோ பணி செய்யறீங்களே, இந்த கஷ்டம் இல்லைங்களா அப்படிங்கிறார். அப்ப சொல்றாரு, எனக்கு விரும்புவதெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான் ஃபாதர், அடுத்த ஜென்மத்திலையும் இவதான் எனக்கு மனைவியா வரணும். இந்த ஜென்மத்துல கஷ்டம் இவ படுக்கிற வரைக்கும் தான் நான் வேலை செய்யறேன். அதுக்கு முன்னாடி இந்த உள்ளங்கையில வச்சு தாங்குவா. நான் வரலன்னா சாப்பாட்டுல கைய வைக்க மாட்டா. நான் நெத்தி சுருங்குனா அப்படியே என்னங்க எதுன்னு பதறி போய் நிற்பா. என்னுடைய எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, கனவு எல்லாம் அவள் தான். அவள் இல்லாமல் நான் இல்லை. அவள் மட்டும் என் வாழ்க்கையில் வராவிட்டால் நான் என்றோ செத்து போயிருப்பேன், என்றோ மடிந்து போயிருப்பேன், என்றோ நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னை மனிதனாக மாற்றினாள். ஒரு மிருகம் போல இருந்த என்னை மனிதனாக மாற்றினாள். மனிதனாக இருந்த என்னை ஒரு புனிதனாக மாற்றினாள். அவள் மீண்டும் ஒரு முறை இன்னொரு ஜென்மம் தான், மீண்டும் ஒரு முறை அவள் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் என்று கண்ணீரோடு சொன்னார். அன்பு காட்ட வேண்டும். உண்மையான அன்பினால் தாங்கிக் கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நம்முடைய சின்ன சின்ன புன்முறுவல், சின்ன ஒரு பாசமான வார்த்தைகள், அக்கறையான வார்த்தைகள் பாசமா இருக்கணும். இதே மாதிரி அம்மா பார்த்து கேட்டேன், அம்மாச்சி 60 வருஷம் கல்யாணம் வாழ்ந்துட்டு திருமண வாழ்க்கை வாழ்ந்துக்கிறீங்க இந்த தாத்தாவோட, எப்படி நீங்க 60 வருஷம் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த அம்மாச்சி சொன்னிச்சு, மைக்க பிடிச்சிக்கிட்டு, கொஞ்சம் பட்டிக்காடு தான், ஆனா சொல்றாங்க, சாமி எனக்கு மீன் குழம்பு நல்லா வைப்பேன், கோலம் நல்லா போடுவேன், வாசல் தெளிச்சு தாண்டி போடுவேன், அதே மாதிரி துணியெல்லாம் நல்லா சுத்தமாக துவைப்பேன், பட்டன் எல்லாம் உடஞ்சி போச்சுன்னா கடற்கடன்னு தைச்சி வச்சிருவேன்,
அதே மாதிரி வந்து ஷூவெல்லாம் நல்லா பாலிஷ் போட்டு வைப்பேன். இவ்வளோதான் சாமி எனக்கு தெரியும். இது எல்லாம் நான் கல்யாணம் ஆன உடனே கடை நான் அவருக்கு செஞ்சு வச்சேன். ஆஃபீஸ் பார்த்து முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சிருவேன். அவர் எல்லாருக்கும் முன்னாடி என் மனைவி மீன் குழம்பு வச்சா ஐயோ ஊரே வந்து சாப்பிடும் பாராட்டுவார். பட்டன்லாம் தைச்சு வச்சிருப்பேன், எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டுவார். சில சமயத்தில் பெரிய பெரிய பிளண்டர் ஆக்கி செஞ்சிருவேன், பெரிய பெரிய தப்பே பண்ணிடுவேன். செக்கில் 1000 ரூபாய்க்கு மேலே 10,000 ரூபாய் எழுதியிருப்பேன். அவர் வந்து தனிமையாக சொல்வார், செக் எழுதும் போது ஜாக்கிரதையாக எழுதணும், யோசிச்சு எழுதணும், 4 சீப்ரா 3 சீப்ரான்னு யோசிச்சு எழுதணும், ஜாக்கிரதையாக இருப்பார். நான் பண்ணின நல்லதை, சின்ன சின்ன நல்லதை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவார். நான் பண்ற பெருசா தப்பை பண்ண கூட மறைமுகமா வந்து என்னை காப்பாற்றுவார். என்ன யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கணவருக்காக என் வாழ்க்கையே தருவேன்னு நினைச்சேன். 60 வருஷம் ஓச்சி சாமி அப்படின்னாங்க. கோயிலே கை தட்டினாங்க, அத்தனை பேர் கை தட்டினாங்க. அதாங்க வாழ்க்கை, அதாங்க வாழ்க்கை. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க, வீட்டுக்கு வீடு ஜன்னல். யார் வீட்டில் ப்ராப்ளம் இல்லை, யார் வீட்டில் பணம் இல்லாமல் போகல, எல்லார் வீட்லையும் பணம் நிறைய கொட்டி கிடக்குதா? குப்பை அள்ளுற மாதிரி இருக்காங்க, பணத்தை அள்ளி போடுறோமா? இல்லையே இல்லையே. அந்த அன்பு தாங்க வித்தியாசம் கொடுக்குது. அந்த அன்பு தான் 100 1000 ஆக்குறது, 1000 10,000 ஆக்குறது, 10,000 கோடியாய் மாற்றுகிறது. இந்த அன்பு இருக்க வேண்டும். அன்பான உறவு வாழ்க்கை மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்றேன். திருமண வாழ்க்கையில அழகு மட்டும்தான் அல்லது ஆனந்தம் மட்டும்தான் முக்கியம் கிடையாது. எல்லா நேரத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து. எவ்வளவு அழகா வார்த்தை சொல்லுது. ஆசீர்வாதம்லாம் வேணும், கிருபெல்லாம் வேணும், ஆண்டுடைய அன்பெல்லாம் வேணும். துன்பம் ஐயோ, துயரம் ஐயோ, அதெல்லாம் வாழ்க்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் புயல் அடிக்கும், சூறை காற்று அடிக்கும், கப்பலே கமந்துற மாதிரி இருக்கும், கரை சேருவோமான்ற ஒரு பயம் இருக்கும். தோத்துட்டுமோ, என்று இழந்துட்டுமோ அப்படின்ற பயம் வரும். எல்லா சமயத்திலையும் மனைவியை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும். தாண்டுவோம், இருவரும் இணைந்து ஜெயிப்போம். நாம் ஜெயிக்காவிட்டால் யார் ஜெயிப்பா? அந்த ஒரு வெறித்தனம் நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த பாசத்தை உறுதியாய் பற்றிக் கொள்கிற உன்னதமான திருவுற்சாதனம் தான் திருவுற்சாதனம். திருமணம் என்கிற திருவுற்சாதனம் இணைந்து வாழ்கிற எல்லா சவால்களையும் எதிர்கொள்கிற, எல்லா சவால்களையும் உண்மையாகவே பிரமாணிக்கத்தோடு நிற்கின்ற அன்பான நிலைமை வேணும். அதுதான் முக்கியம். சில சமயத்தில் இந்த திருமண வாழ்க்கையில இன்னும் ஒரு அன்பான பண்பு, அழகான பண்பா இருக்கிறது. வெளிப்படையாக உண்மையாக வாழ்வது. நாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நானாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த உடல் அவருக்கு மட்டும் சொந்தம், இந்த உடலின் உணர்வுகள் அவருக்கு மட்டும் சொந்தம், அந்த உடல் எனக்கு மட்டும் சொந்தம். அந்த வெளிப்படையான உண்மையான தன்மை நிறைவாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நீங்க ஒத்துக்கிறீங்களோ? எங்க ஊர்ல ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அவங்க அந்த அம்மா வந்து எம்காம் சிஏ முடிச்சுட்டு பெரிய இதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அந்த கணவர் வந்து ஸ்டீல் பிளான்ட்ல ஒர்க் பண்ணாரு. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலை. 10 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம். ஒரு நாள் மயக்கம் வந்து வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்தா கர்ப்பப்பையில 2 கிலோ கட்டி, 2 கிலோ வெயிட் உள்ள கட்டி இருக்குது. 2 கிலோ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. நான் அந்த அக்காவை பார்க்க போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏங்கா 2 கிலோ எடையுள்ள கட்டி கர்ப்பப்பையில் இருக்குதுன்னா எவ்வளோ வலி இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ இது இருக்கும். ஏங்கா அப்படி தாக்கு பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கல. அவங்க சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, கர்ப்பப்பை எடுத்துட்டாக்க குழந்தை பிறக்க சான்ஸே இல்லாமல் போயிடும் ஸ்டான்லி, அதனால தான் அவ்வளோ வலியை நான் பொறுத்துக்கிட்டேன். அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போதான் நான் சொன்னேன், பெற்றால் தான் பிள்ளையா? ஏதாவது ஒரு ஆதரவற்றவர்களை நீங்கள் தத்தெடுத்து ஏன் நீங்கள் வாழக்கூடாது? ஒரு பிடிமானமா ஏன் வாழக்கூடாது கேட்ட பொழுது ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு அவருடைய வாழ்வு மாறியது. அன்புக்குரியவர்களே, உண்மையா எவ்வளவு குறைபாடு இருந்தாலும், எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் சரிசமமாய் கணவன் மனைவிக்கு ஈடாய், மனைவி கணவனுக்கு ஈடாய்
சரிசமமாய் ஒருவருக்கொருவர் காம்ப்ளிமெண்டா இருந்து குடும்பத்தை கட்டி காப்பதுதான் உண்மையான கத்தோலிக்க திருச்சபையினுடைய உண்மையான திருமண நிகழ்வு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி மறைவுரை நான் நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இங்க பெங்களூர்ல நான் டீச் பண்ணிட்டு இருக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு, ஜான் அப்ரஹாம் குடும்பம். அவருடைய வீட்டில் 3 சாமியாருங்க, 4 பசங்க, 3 சாமியாருங்க, 3 சாமியாருங்க. ஒரே ஒரு பையன் வீட்டில் இருக்கான், மற்றவங்க எல்லாரும் சாமியார் ஆயிட்டாங்க. 3 பேருமே சாமியார் ஆயிட்டாங்க. ஒருத்தர் ஏசு சபைக்கு சாமியார் ஆனாரு, ஒருத்தர் பெங்களூர் டைஸ்க்கு சாமியார் ஆனாரு, இன்னொருத்தர் பெங்களூர் டைஸ்க்கு சாமியார் ஆனாரு. 3 குருக்கள், 3 குருக்கள். நான் ஒரு நாள் அந்த ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இனிமையானவர், ரொம்ப அன்பா இருப்பாரு, எல்லாரிடமும் இரக்கத்தோடு நடந்து கொள்வார். அவரை பார்த்து கேட்டேன், எப்படி ஃபாதர் ஒரே வீட்டில் 3 சாமியாருங்க, 3 சாமியாருக்கு எப்படிங்க ஃபாதர் அப்படின்னு. ஃபேன்லி ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் ஜெபமாலை சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுவோம். நாள் தவறாம பட்னியா கிடப்பமே ஒழிய, ஆனால் ஜெபமாலை சொல்லாமல் நாங்கள் படுக்க மாட்டோம். ஆனால் அப்பா ஜெபமாலை முடிச்ச உடனே பைபிள் வாசிச்சு பைபிளை பற்றி விளக்கமா சொல்லுவார். இதுதான் நாளைக்கு நற்செய்தி, நாளைக்கு பூசையில் இதுதான் சொல்ல போறாங்க அப்படின்னு அவரே சாமியார் மாதிரி விளக்க சொல்லுவார். நாங்கள் அதை அப்படியே கண்ணத்தில் கை வச்சு ஆன்னு கேட்போம். இந்த மாதிரி நாமளும் சொல்லணுமே, ஒரு ஃபாதரானா எல்லாருக்கும் சொல்லலாமே ஒரு எண்ணம் வந்துச்சு. 3 பேரும் சாமியார் ஆனோம், 3 பேரும் பரிசுத்தமான குருக்களாய், எல்லாரும் போற்றுகிற குருக்களாய் வாழ்கிறோம் என்று அவர் அழகாய் சொன்னார். இதுக்கு சொல்றேன், அப்பா ஒரு தடவை சொன்னார், சாமியாரா போகணும்னு சொல்லக்குள்ள, நான் சாமியாரா போகணும்னு சொல்லக்குள்ள அப்பா சொன்னார், சாப்பிடாம படுத்தாலும் படுத்துக்க கண்ணே, ஜெபமாலை சொல்லாம படுக்காதன்னார். சாப்பிடாம படுத்தாலும் படுத்துக்கோ, ஜெபமாலை சொல்லாம படுக்காதன்னு சொன்னார். அது உண்மை. அந்த அம்மா நம்ம கூட இருந்தாங்கன்னாக்க எல்லா புனிதர்களுக்கெல்லாம் மேலான ஒரு புனிதராகி அந்தோனியாருக்கு கூட அந்த அன்னையினுடைய அருள் இருந்ததனால், கிருபை இருந்ததனால் கோடி அற்புதராய் அவர் மாறினார். அந்த ஜெபிக்கும் தன்மை நம் குடும்பத்துக்குள்ள வர வேண்டும். கரெக்டா 8 மணிக்கு சாப்பிட்றோமா, சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 ஜெபமாலை, ஒரு 10 ஜெபமாலை அல்லது ஒரு பிரார்த்தனை அல்லது ஒரு இறையிறக்க ஜெபம் ஜெபிக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் போது அடுத்த தலைமுறையும் உருவாக்குகிறீர்கள். அடுத்த தலைமுறையும் உங்களோடு அடுத்த தலைமுறையும் நலமாகும், வளமாகும், செழிக்கும், சிறக்கும். அவர்கள் வாழ்வார்கள், வாழ வைப்பார்கள். இன்னும் ஒரு தலைமுறை உங்கள் பெயரை சொல்லும். அம்மாச்சி ஜெபமாலை சொல்லாம படுக்க மாட்டாங்க, அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நாங்களும் சொல்றோம் சொல்லுவாங்க. ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பம், அன்னை தெரேசா சொல்றாங்க, கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் ஒருபோதும் குலைந்து போகாது. அந்த குடும்பத்தை அழிக்கவே முடியாது, அந்த குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் குலைந்து போகாதுன்னு சொன்னாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்பை கொண்டாடுவோம், மன்னிப்பை கொண்டாடுவோம், இரக்கத்தை கொண்டாடுவோம், பாசத்தை கொண்டாடுவோம், நம்முடைய பகிர்தலை கொண்டாடுவோம், நம்முடைய நேசத்தை கொண்டாடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஜெபத்தை கொண்டாடுவோம். நம் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக, இறை குடும்பங்களாக, இறைவனின் வல்லமையான குடும்பங்களாக இருக்க இறைவனிடம் வரம் கேட்போம். ஆமென்.